ஏசப்பா, நான் தான் உங்கள் மலர் வந்திருக்கேன். நான் எவ்வளோ நல்லவேன்னு உங்களுக்கு தெரியும். நான் பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன். அப்புறம் இந்த சர்ச்சில் இந்த சைடு தெரிகிறது, அந்த சைடு தெரிகிறது, அந்த மேலே தெரிகிற பெரிய ஃபேன் கூட நாங்கள் வாங்கி தந்தது தான். அப்புறம் தான் நான் உட்காந்துருக்கிற பெஞ்சில் பாதி பெஞ்சு எங்கள் ஃபேமிலி கொடுத்தது தான். அப்புறம் உங்களுக்கே தெரியும், நான் சர்ச்சுக்கு போகிறேனோ போலையோ வாரத்தில் 2 நாள் கரெக்டாக ஃபாஸ்டிங் இருப்பேன். அப்புறம் நான் ஃபாரின்ல இருந்தாலும் சர்ச்சு பண்டிகைக்கும் கிறிஸ்மஸ்க்கும் கரெக்டாக உங்களை தேடி வந்துடுவேன். தசம பாகம்லாம் கரெக்டாக சர்ச்சுக்கு கொடுத்துருவேன். என் பொண்ணோட பர்த்டேக்கு 5 இடத்துல நான் அன்னதானம் கொடுக்குறேன், அதுவும் உங்களுக்கு தெரியும். அடுத்தால அந்த வெளியில் ஒருத்தி நிற்கால, அவளை மாதிரி நான் 5 ரூபா 10 ரூபாலாம் காணிக்க போடுறது கிடையாது. போட்டால் 500 ரூபா 1000 ரூபா தான். அது உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க எல்லாத்தையும். அதனால எனக்கு பெருசாலாம் ஆசை இல்லை. இந்த ஊரில் இருக்கிற எல்லாத்த விட நான் தான் பெஸ்ட்டாக இருக்கணும், பணக்காரியாக இருக்கணும். அந்த அளவுக்கு மட்டும் என்னை ஆசீர்வதிச்சா போதும். சரியா ஏசப்பா? போயிட்டு வரேனே. ஆமேன். ஏசப்பா, நான் ஒரு பாவி ஏசப்பா, என்னை மன்னிங்க ஏசப்பா. நான் தெரியாமலாம் செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிங்க ஏசப்பா. நான் என் லைஃப்பில் பெர்ஃபெக்டாக இருக்க ட்ரை பண்ணுவேன் ஏசப்பா, ஆனாலும் என்னால் முடியலை. இருந்தாலும் நீங்கள் என் மேலே கிருபையாக இருக்கீங்க ஏசப்பா. இன்னும் கிருபையாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆமேன்.